பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா. நல்ல மத்தியான வேளைக்காக நன்றியிலிருந்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி முன்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. காலமேந்து இதுவரை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரே, உங்களுடைய தேவைக்காக ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலம் ஆண்டவரே நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே, அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கிருபை முதல்ல எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய திவ்ய ஆவியால் எங்களை ஒவ்வொரு நிரப்பும். உங்களுடைய பிரசனத்தால் இந்த இடம் முழுவதும் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. ஒரு மனதோடு ஆண்டவரே, ஒரு சத்தத்தோடு ஆண்டவரை கேட்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறேன், பலப்படுத்தும். இயேசு நாள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். 138வது சங்கீதம், இது தாவீதின் சங்கீதம். இப்படியாய் சொல்கிறார் 3வது வார்த்தையில், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஆத்துமாவின் பலன் குன்றி போகும் பொழுது எல்லா ஒட்டுமொத்த சரீரத்தின் எல்லா பகுதியிலும் பலத்தை இழந்துடுவோம். ஆபத்து நாளில் பலத்தை இழந்துட்டோம்னா, தைரியத்தை இழந்துட்டோம்னா பலன் குன்றி போயிடும். இந்த ஆத்துமாவை தைரியப்படுத்தணும்னா அது எந்த மனுஷனாலோ, எந்த மனுஷ வார்த்தையோ, எந்த மனுஷ கிரியையிலாலே முடியாது. கூப்பிட்ட நாளில் உடனே மறு உத்தரவு தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தருகிற உத்தரவும் கூப்பிட்ட நாளில், எப்போவோ அல்ல, நான் இன்னைக்கு கூப்பிட்டேன், இப்போ கூப்பிடுறேன், இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற எபிரேயரில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் கிருபாசனத்தின் அண்டையில் வரணுமா. அப்படி கிருபாசனத்தின் அண்டையில் வரும்பொழுது உடனே வருகிற ஒரு பதில், ஒரு சத்தம், ஒரு வார்த்தை நமக்குள்ள ஆத்துமாவில் தைரியத்தை தரும். அது எல்லா பகுதியிலையும் அது தைரியமாய் மாறும். அது நம்மளுடைய பார்வைக்கே நம்ம காரியங்கள் இன்னும் நடந்திருக்காது, ஆனால் அந்த வருகிற அந்த தைரியத்தின் நிமித்தம் பார்க்குறது எல்லாம் பாசிட்டிவாக தான் பார்ப்போம், பேசுகிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். நம்மளுடைய வார்த்தை, நம்முடைய கிரியை அப்படியே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது அந்த நாளிலே வாய்க்கும். ஹல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் கூப்பிடுறேன், இப்போ எனக்கு பதில் வரும். இந்த பதில் எனக்கு ஆத்துமாக்குள்ள ஒரு தைரியம் வரும். அதனால என் பேச்சு, என் பார்வை, என் செயல் எல்லாம் மாறும். நான் நம்புகிறது அப்படியே வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த நாளையிலும் இந்த 1ஆம் தேதி மத்தியான வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கிறது, நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறதா இருக்க தைரியம் வரட்டும். கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு அற்புதங்களை உங்களுக்கு செய்து மகிழ பண்ணுவாராக. தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார், கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார்.
போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி பாடுவோம் மகிமையை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். அந்த சபை வளரணும், அந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும், வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரிலே நிறைவாய் காணப்படணும். அதற்காக நாம் செபிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மத்தியான வேளையிலும் கத்தாவே நாங்கள் கூடி வருகிற சபைக்காக ஜெபிக்க இந்த இடத்துல மண்டிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கத்தாவே, நாங்கள் செல்லுகிற சபையிலே கத்தாவே ஒரு கூட்டம் சகோதர சகோதரிகளை கத்தர் எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரியுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கத்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. உம்மை தேடி ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து கத்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபை கூடி வருதலை விட்டு விடாமல் உம்முடைய சமூகத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நாட்களிலே ஆலயத்துக்கு நாங்கள் செல்லும்போது கத்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் சபைகள் வளருவதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ரட்சிக்கப்படுகிறவரை கத்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெளியரங்கமாய் நிறைய பேர் ஆண்டவரே கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் ஆண்டவரே அந்தரங்கத்திலே உம்மை அறிந்து உமக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து உம்மை தங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிற மக்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. விசுவாசிகளாகிய நாங்கள் கத்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலே தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை அறிந்ததினால் கத்தாவே ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, ஒரு காரியத்திலும் குறைபடாதபடிக்கு ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சுகத்திலும் ஆண்டவரே நீர் பிரியமாக இருக்கிறவர் ஆண்டவரே. எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒருவருக்கு வாழ்விலும் கத்தாவே எகிப்துடைய வியாதிகள் ஒன்றும் காணப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒருவருடைய வாழ்க்கையிலும் மலடு காணக்கூடாது ஆண்டவரே. எந்த காரியத்திலும் ஆண்டவரே அவர்கள் குறைபடாதபடிக்கு கத்தாவே சிங்க குட்டிகளே தாழ்ச்சி அடைந்தாலும் அப்பா உம்மை தேடுகிற எங்களுக்கு ஆண்டவரே ஒரு குறைவும் ஏற்படாதபடிக்கு எங்கள் சகோதர சகோதரிகளை ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே சபை கூடி வரும்போது கத்தாவே நீர் ஒவ்வொருவரையும் விசேஷித்த தாளந்துகளாலும் கிருபையினாலும் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாயான உலகத்திலே இந்த வஞ்சிக்கிறதான உலகத்திலே கத்தாவே ஆண்டவரே மசோத்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கத்தர்களை காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மசோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்க போதகர்களையும் அவர்களை குடும்பங்களையும் கூட உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. எங்களை வழி நடத்துகிறவர்கள் ஒரு காரியத்திலும் குறைபடாமல் அப்பா எல்லா காரியத்திலும் சம்பூர்ணம் அடைந்தவர்களாய் வானத்திலே நட்சத்திரத்தை போல அவர்கள் விளங்கத்தக்கதாக கத்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆடுகளையும் அதற்கேற்ற பிரகாரமாக வழி நடத்தி கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களையும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சப்மிசிவாய் ஆண்டவர் அவர்களிடத்தில் ஒப்படைத்துக் கொள்ள கத்தரங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் உம்மை அறிகிறவர்கள் கத்தாவே வளர்ந்து கத்தாவை சபை பெருகத்தக்கதாக கத்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பா சபைகளில் வருகிறது நிமித்தம் அப்பா நாங்கள் அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நீரே மெய்யான தேவன் என்று கத்தாவே விசுவாசத்திலே வல்லவர்களாகத்தக்கதாக கத்தரங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் கத்தருடைய சமூகத்திலே தருகிறோம்.
இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தரும் தகப்பனே. கோடிக்கணக்கான வீடுகளுக்குள்ளே சென்று வரும்போது தகப்பனே, உம்முடைய அன்பை எடுத்து கொண்டு வந்து எல்லாருடைய இருதயங்களையும் மகிழ பண்ணுகிற அப்பா, இந்த ஹெவன் டிவியை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் மத்தியான நேரத்தில் அப்பா, அந்த ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து அம்மன் இதை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஹெவன் டிவியை பார்த்து கொண்டே அவர்கள் ஜெபிக்கும்போது உங்கள் கரம் இந்த ஹெவன் டிவியை தொடும்படியை ஜெபிக்கிறோம். இதற்கு அநேக தேவைகள் உண்டு கத்தாவே. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா நீங்கள் தான்ப்பா அதை கத்தாவே சந்திக்கும்படியை ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் கத்தாவே ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கும் போது என் தேவனுடைய கரம் இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, ஹெவன் டிவியில் மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தர்றோம் சுவாமி. ஒருரோடு உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கத்தாவே, அன்பு ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தருகிறேன். அன்பு மகன் தகப்பனை ஓடி ஓடி செய்யும்போது உங்கள் கரம் மகனோடு கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனக்கு தரிசனம் கொடுத்த தேவன் எப்படியாவது ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற ஓட்டத்தை கத்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். மகன் கத்தாவே புறப்பட்டு போகும்போது தன்னுடைய குடும்பத்தில் கத்தாவே பிள்ளைகளை கத்தர் பொறுப்பெடுங்க. இருக்கிற இடத்துல கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனைவியை கத்தர் பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏனென்றால் சத்ரு கத்தாவே பிள்ளைகளை ஆரோக்கியங்களை கெடுக்க கூடாது சுவாமி. ஆமென். சத்ருவின் எந்த விதமான காரியங்களும் வீட்டை தொடக்கூடாது ராஜா. உங்க கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி மூலமாக அநேக திட்டங்கள் கத்தாவே ஏசப்பா 120 மேலானவர்களை ஒவ்வொரு நாளும் மத்தியானம் போஷிக்கிற இந்த திட்டத்தில் ஏசப்பா நாங்களும் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் வீடுகளில் நன்மை செய்யும் போது, கர்த்தர் எங்கள் வீட்டில் கத்தாவே நல் விசேஷங்களை காணும்போது இந்த ஹெவன் டிவியை நினைத்து இந்த ஜனங்களை போஷிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கத்தாவே, ஆமென் ஆமென், தொழுநோயாளிகள் மத்தியில் அவர்களுக்கு கண்டு கத்தாவே மாதந்தோறும் கொடுக்கிற அந்த உதவிக்கான கை திறக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே, கட்டுமான பணி உங்க கரத்தில் தருகிறோம். ஹெவன்ஸ் கார்டன்ஸ் என் தகப்பன் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதில் அநேக தேவைகள் உண்டு ராஜா. கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதிலே கர்த்தாவே என்னென்ன காரியங்கள் இன்னும் செய்யப்படணுமோ அதை ஆண்டவரே செய்ய ஞானம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதில் அநேக காரியங்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த வருகிற திட்டமிட்ட நாட்களிலே கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அதில் பணி செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா, ஆமென். ஸ்பெஷலி நாங்கள் ஆண்டவரே இந்த மீடியாவில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அதை நேர்த்தியாய் வடிவமைக்க, நேர்த்தியாய் டிசைன் பண்ண, நேர்த்தியாய் ஒவ்வொரு இடங்களையும் போய் சேர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவியிலே அநேக ஊழியர்கள் தங்களுடைய வார்த்தையை ஆமென் ஹெவன் டிவி மூலம் அனுப்பும்போது அந்த வார்த்தைகள் ஆண்டவரே தேவனண்டை யாரண்டை போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல போய் சேரட்டும் ஆண்டவரே. இருதயங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, ஹெவன் டிவி மூலமாக அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்ய அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இதை பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதில் தடைகள் உண்டு. அநேக நேரங்களில் இயற்கையின் மூலமாக உபகரணங்கள் சேதமடைந்தது உண்டு ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி கர்த்தரே இருந்து காரியத்தை நடப்பிக்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்கள் கிருபை, இரக்கம், தயை, அன்பு அப்பா இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மேலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே நடத்துங்கப்பா ஆண்டவரே. அநேக மிஷனரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் நடக்கிற அந்த ஊழிய பாதைகளை கர்த்தருடைய கரம் வெளிப்படணும் என்று ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் எழும்பட்டும். மிஷனரிகள் இதே இடத்துலேருந்து தரிசன பூமியிலே போய் அந்த இடத்தை ஆண்டவரை கர்த்தர் கண்டு ஆமென் பரலோக ராஜ்யத்தில் ஒரு கூட்டத்தை கொண்டு சேர்க்கட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் நடக்கிற பயங்கரமான காரியங்கள் மாற வேண்டும். நாம் ஒவ்வொரு பேரும் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் தேசத்தில் அற்புதத்தை நடப்பிப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கப்படலையோ ஐயா, அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய சத்தம் கேட்கப்படணும் ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் உம்முடைய சத்தம் கேட்கப்படுவதற்காக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் உம்முடைய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே,
உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கைக்கும் ஆண்டவரே வித்தியாசம் தெரியாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்டு உண்மையான தேவ நீர் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே, தங்கள் பாவ வழிகளை விட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து சேர நீர் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே பயத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பிரகாசிக்க முடியாதபடி ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே, எழும்புற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவரே இந்த வேலையை தகர்த்துக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக எடுக்கிற முயற்சிகள் ஒன்று ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே எங்கள் நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டு மக்களாக எழும்ப உதவி செய்யும் ஐயா. ஒரு எழுப்புதல் உருவாகட்டும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவனுக்கு சொந்தமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பாவம் ஆண்டவரே எது பரிசுத்தம் என்று தெரியாமல் ஆண்டவரே குழம்பிப்பை நாங்கள் செய்கிறதெல்லாம் நல்லது என்று கண்டு ஆண்டவரே அதன் பின்னே திரிகிறார்கள் ஆண்டவரே. வித்தியாசத்தை உணர்ந்து ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து வெளியேற வேண்டிய கிருபையை ஒவ்வொருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே ஆண்டவரே மற்ற தெய்வங்களுக்கு பின்பாக உடலை கீறி ஆண்டவரே இதற்தான் உண்மையான தெய்வம் என்று ஆண்டவரே தங்களை வருத்தி கொண்டு ஆண்டவரே எந்த பலனும் அறிவிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிறைந்து ஒரு தெய்வீக சமாதானம் உம்மால் மட்டுமே உண்டு என்று அறிந்து கொள்ள நீ ஒவ்வொருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சந்தி ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் கன்னியாகுமரி முதல் ஆண்டவரே காஷ்மீர் வரை உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலே ஆளுகளுக்காக பிரதமர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல திட்டங்களை வகுக்க ஆண்டவரே அந்த திட்டங்கள் மூலம் தேசத்தில் உள்ள ஜனங்கள் பயன்பட நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே ஒன்று கூட வளர்ந்து பெருக ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. உம்மை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்களாக மாற்றணும். ஒவ்வொரு தலைவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கன்னியாகுமரி தேசத்தில் எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே உம்மை அறியாத இடங்கள் உண்டு ஆண்டவரே. நான் போயிருக்கிற போதெல்லாம் நினைத்திருக்கிறேன் இந்த இடத்தில் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. அறிந்து உம்மை வளரட்டும் நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அந்த உம்முடைய சத்தம் துணிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசவாசிகளை எழுப்பும் ஐயா ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடியான தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துலையும் சுவிசேஷம் சொல்ல திறப்பின் வாசலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை திறப்பில் நிற்கிறவர்களாக மாற்ற நீ எழுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் திறப்பிலே நின்று ஆண்டவரே எங்களை தேசத்துக்காக போராட எங்கள் தேசத்தில் வியாபத்திருக்க எல்லா அந்தகார வல்லமைகளை கட்டி ஜெபிக்க ஒவ்வொருக்கு கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமையால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொண்டு வாழ வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. போதை பழக்கத்தில் விடுபட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து வெளிவர யாருக்கு ஆசையாக இருந்தாலும் ஆண்டவரே அதை விடாமல் ஆண்டவரே ஆண்டவரே பின்னாலே ஆண்டவரே துரத்துகிற எல்லா அந்தகார வலிமையும் உடையட்டும் ஆண்டவரே. அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே வெற்றி பெற செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு பின்னாலே இருந்து கிரியை செய்கிற ஆவிகள் இந்த வேளையில் கட்டப்பட்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆவிகளையும் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. வியாதிப்பட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் தேர்வு நெருங்கிறது ஆண்டவரே. தேர்வின் பயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேர்வை எதிர்கொள்ள வேண்டிய நல்ல பலத்தை கொடுக்கும் ஆண்டவரே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுனாதா நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி தாங்கள் எந்த துறைக்கு போக வேண்டும் விரும்புகிறார்களோ அந்த துறைக்கு போகத்தக்கதாக ஆண்டவரே ஆண்டவரே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்துள்ள ஜனங்கள் அந்த சபையிலே கூடிக்கொள்ள வேண்டிய கிருபை கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இடத்துல எல்லாம் சபைகள் இருக்கிறது ஆண்டவரே, அந்த சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துள்ள சபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. அநேகமாயிரம் ஆத்துமாக்களை ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே உம்முடைய பின்னாலே வந்தாலும் அடைய சத்ருவான் வஞ்சித்து போடுகிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வஞ்சனையில் விழுந்து விடாதபடி நீ ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, படித்து விட்டு ஆண்டவரே வேலை கிடைக்காமல் ஆண்டவரே, ஆண்டவரே வேலைக்காக தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளோ பிள்ளைகள் ஆண்டவரே வேலை கிடைக்காமல் வேதனையோடு பாரத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே. அந்த ஏற்ற காலத்தில் ஆண்டவரே உயர்த்துவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதனால் சோர்வு பட்டு ஆண்டவரே தளர்ந்து மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்வுகளை மாற்றும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டிய கிருபை ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அகில உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை முன் நிறுத்தி ஆண்டவரே ஊழியம் செய்யும் போது வருகிற தடைகளை கண்டு கொண்டு ஆண்டவரே அதை முறியெடுத்து மேற்கொள்ள வேண்டிய கிருபை நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசத்துல ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எந்த பஞ்சமோ ஆண்டவரே எந்த கொள்ளை நோய்கள் வராதபடி எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நாங்கள் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எந்த கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளால் எங்களை ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி இந்த மத்தியான வேளையில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சதை கர்த்தர் பார்க்க பண்ணுகிற மாதமாய், கேட்கணும்னு நினச்சதை கேட்க பண்ணுகிற மாதமாய், நெருக்கங்கள் மாறுகிற மாதமாய், உங்களை இதுவரை எழும்பக்கூடாதபடி பிடித்து வைத்திருந்த எல்லா அந்தகாரத்தின் திட்டங்கள் அழிந்து போகிற மாதமாய், நாளாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஏசப்பா உங்க கரத்துல தந்துடுறோம் ஆண்டவரே. எல்லாம் ஏசப்பா இப்பொழுதே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்கட்டும்பா. நெருக்கங்கள், கட்டுகள், பாரங்கள், நுகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அகண்டு போகட்டும். எல்லா அந்தகாரங்கள் தீக்கி இரையாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். இருட்டில் இருக்கிற மக்கள் மேல வெளிச்சம் உதிக்கட்டும், இருள் மாறட்டும். யூதாவே, இது உனக்கு அறுப்பு காலமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சிறையிருப்புகளை தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல திருப்புங்க. சொப்பனம் காண்கிறது போல இருக்கணும் இந்த மாதத்துல ஏசப்பா. ஸ்தோத்திரம். நிந்திக்கப்பட்ட இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல கீர்த்தி புகழ்ச்சியும் காண பண்ணுங்க. எந்தெந்த கண்கள் ஏளனமாய், நிந்தையாய், அவமான சின்னமாய் பார்த்ததோ அத்தனை பேர் மத்தியில் உங்க மகிமையின் சின்னங்களாய் விசுவாசிக்கிற நம்புகிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் நிரூபிக்கிற மாதமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நம்பிக்கையோட அப்பா ஸ்தோத்திரம். தேவன் டிவிக்கு நீங்க எழுதின எல்லா விண்ணப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, ஏசேக்கியா ராஜா வேற எங்கேயும் போகல. சனோகரிப்பு சொன்னது எல்லாம் உங்க ஆலயத்துல வந்து உமக்கு முன்னால விரிச்சது போல ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்கப்பா. வியாதியில அனுப்பியிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. குணம் இல்லைன்னு அனுப்பியிருக்கிறாங்கப்பா. மருத்துவம் கைவிட்டுட்டான்னு அனுப்பியிருக்கிறாங்கப்பா விண்ணப்பத்தை. ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு முன்னால விரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை வெக்கப்பட விடமாட்டீங்கப்பா. உங்க பிள்ளைகள் அப்பா நெருக்கத்தை பார்க்க விடமாட்டீங்கப்பா. உங்க
பிள்ளைகளை சத்துருக்கு முன்பாக தலை குனிந்து நிக்க விடமாட்டீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பிரியமா இருக்கிறத ஆண்டவரே சத்துரு பார்த்து வெட்கப்படும்படியாய் அன்னைக்கு சனகரிப்புக்கு செய்தீங்களப்பா. அதை போல ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட போராடுகிற ஒவ்வொரு குடும்பத்தை ஏசப்பா அநேக காரியங்களை கேட்க பண்ணி அப்பா பதற வைக்கிற எல்லா அந்தகாரத்தை கத்தர் அப்புறப்படுத்தும்படியா ஒரு தூதன் இறங்கினா 1,80,000 பேரை சங்கரிக்க இயேசுவின் நாமத்தினால் எங்கெங்க தூதர்களை அனுப்பணுமோ கத்தர் அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் மருத்துவமும் டாக்டர்களும் சொன்ன ரிப்போர்ட்டுகளை மாற்றி போடுவீராக. அற்புதங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள நடப்பதாக ஏசப்பா. தகப்பனே, தடைகள் மாறட்டும். திருமண தடைகள், வேலை வாய்ப்புக்கு தடை, வேலை மாறுதலுக்கு தடை, வேலை உயர்வுக்கு தடை, பிசினஸ்ல தடை, பிள்ளைகள் வாழ்க்கையில தடை, திருமண வாழ்க்கையில தடை, குழந்தை பேற்றுக்கு தடை, எல்லா தடைகளை தகர்க்கிற இயேசுவின் நாமத்தில் தகர்த்து எறிந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் தடை தகர்ந்து விழுகிற மாதம், தடை தகர்ந்து விழுந்து ஒவ்வொரும் பிரவேசிக்க வேண்டியதுல பிரவேசிக்கிற மாதம், சுதந்திரிக்கிறதை சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கிற மாதம், பெற்றுக்கொள்கிற மாதமாய் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு எழுதின பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சுகமாய் தங்க பண்ணும், சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. சந்தோஷத்தோடு களிப்போடு இருக்க பண்ணும். ஆசீர்வதி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சமாதான நதியை போல பாய்ந்து ஓடட்டும். ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் எப்படி விண்ணப்பம் எழுதுறாங்களோ ஒவ்வொருவரிடம் நாங்கள் சாட்சியை கேட்க கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்